ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேங்க்குள்ளே போகிறது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா பேங்க்கை சுற்றி எப்போவுமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. உள்ளே போனதும் நம்மளோட முதல் எதிரி பேங்க் ஃபுல்லாக இருக்கிற கேமராஸ். இந்த மெயின் ஹாலில் மட்டும் 91 கேமராஸ் இருக்குது. அதை நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. இந்த சிக்கலில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாண்டி ட்ரஸ்ட் பேங்க்கில் வேலைக்கு சேரணும். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் பிளேஸ்மெண்ட்காக இன்டர்வியூ இருக்குது. நான் தான் இன்டர்வியூ பண்ணுவேன். கேமரா பிரச்சனை முடிஞ்சதுன்னா நம்ம பேங்க்கோட வால்ட்லேருந்து 100 அடி தள்ளி நிற்போம். இந்த லேசர் சாயந்தரம் பேங்க் க்ளோஸ் ஆனதுலேருந்து அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஆனில் இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஆனால் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு நாம் இதை தாண்டி தான் போகணும். இதை தாண்டுற திறமை நம்ம டீமில் யாருக்கும் இல்லை. இதில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நந்தினி. டேய், என்ன கேனைய நினச்சியா? நந்தினி இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரம் கார்டே நந்தினி தான். அவங்கள மாதிரி ஒரு ட்ரெயின்டு டான்ஸரால் தான் இதை பண்ண முடியும். இந்த லேசர் பீமை தாண்டிட்டா வால்ட் பக்கத்தில் வந்துட்டோம், காசு கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அது ஒரு பிரமை. இது வால்ட் கிடையாது. மற்ற எல்லாத்தையும் கடந்து உள்ளே வந்தவங்களை ஏமாத்துறதுக்காகவே கட்டினது. ஜஸ்ட் ஷோ பீஸ். அப்போ உண்மையான வால்ட் இந்த ஆடம்பரத்துக்கு பக்கத்தில் ரொம்ப சாதாரணமாக ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும். பட் நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். இந்த கதவை எவ்வளோ பெரிய பவர் யூஸ் பண்ணி உடைச்சாலும் உள்ளே ஒன்றும் இருக்காது. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பேங்க் திறந்திருக்கும். சரியாக 5:05க்கு இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற வால்ட் பூமிக்கு அடியில் 50 அடி ஆழத்துக்கு போயிருக்கும். அடிக்கு கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் சைஸில் இருக்கிற தண்ணி தொட்டிக்குள்ளே போய் அது பதிஞ்சிடும். அதில் இருக்கிற தண்ணி உப்பு தண்ணி. ஏன்னா உப்பு தண்ணி தான் கரண்ட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும். இந்த தண்ணியை தொட்டால் 10,000 வோல்ட் ஷாக் அடிக்கும். ஸோ நாம் முறைப்படி இந்த கதவை திறந்தே ஆகணும். வால்ட்டோட கதவை திறக்கிறதுக்கு 4 லாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லாக்குக்கும் ஒவ்வொரு கீ, ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. முதல் சாவி ஒரு பாஸ்வேர்ட் நம்பர். அதை நான் தான் செட் பண்ணேன். என் பாஸ் விஸ்வநாத்தோட டேட் ஆஃப் பர்த் தான் அது. ரெண்டாவது எங்கள் பெங்களூர் பிரான்ச்லேருந்து வர ஒரு ஃபோன் கால். விஸ்வநாத் சாரோட ஆஃபீஸ் ஃபோன்லேருந்து அந்த கால் வரும். அதோட பாஸ்வேர்டும் அவரோட டேட் ஆஃப் பர்த் தான். இது அவருக்கே தெரியாது. டெய்லி காலையில் 9 மணிக்கு அந்த பிரான்ச்சோட சீனியர் மேனேஜர் அந்த காலை பண்ணுவார். மூணாவது எங்கள் பிரான்ச் சீனியர் மேனேஜர் ரங்கராஜனோட கை. அவரோட இடது கை கட்டவிரல் ரேகை தான் அந்த சாவி. நாலாவது உண்மையிலே ஒரு சாவி. என்னதான் டெக்னாலஜி நம்பினாலும் ஒரு பூட்டை சாவி போட்டு திறக்கிற திருப்தி எதுலேயும் வராது. விஸ்வநாத் சாரோட செக்ரட்டரி கழுத்தில் இருக்கிற செயினில் தான் அந்த சாவி இருக்குது. அவர் இப்போ ஊருக்கு போயிருக்கிறதுனால அது ஏன் செக்ரட்டரி கழுத்தில் இருக்குது. சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு பேங்க் க்ளோஸ் பண்ணாங்கன்னா திரும்ப திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் திறப்பாங்க. நாம் சனிக்கிழமை நைட்டு உள்ளே போயிட்டோன்னா திங்கக்கிழமை காலையில் பேங்க் ஓப்பன் ஆகிற வரைக்கும் உள்ள கொள்ள நடந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்போ யார் யார் என்னென்ன வேலை செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன், ஒழுங்காக கேட்டுக்குங்க. நான் இப்போ சொன்ன பிளானை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் 2 மணிக்கு வால்ட் உள்ளே இருப்போம். ராசா, பொதுவாக ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? உனக்கு இது மட்டும் தானே வளர்ந்துருக்கு. போடா.
ரவி எல்லாம் ஓகே தானே? ம் ஓகே தான். அப்புறம் ஏன்டா திரு திருன்னு முழிக்கிற? நாளைக்கு காலையில பேப்பர்ல நியூஸ் வரப்போகுது. விஸ்வநாத மானம் பறக்க போகுது. படைத்தாய் உன் படைப்பினை அழிக்க துணிந்தது என்ன? தகர்த்தாய் உன் வளர்ப்பினை கலங்கி நீ என்ன பண்ண? விரட்டும் உன் கனவுகள் தகர்ந்து போனதென்ன? விரட்டும் குற்ற உணர்வுகள் ஊரக்கச் சிரிப்பதென்ன? நாணயம் ஆதாரிடம் மாநிலம் நாணயம் ஆதாரிடம் மாநிலம். நாணயம் ஆதாரிடம் மாநிலம் நாணயம் ஆதாரிடம் மாநிலம். நாணயம் நாணயம் நந்தினி, நந்தினியோட வேலை முடிஞ்சிருச்சு. யோ இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன இடத்துல அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. வா.
கீ. எவ்வளவு பெரிய லாக்கர் பாரு. டேய் லோகு, நீ மரண லாக்கர்ல திறக்க ஆரம்பிங்க. நாங்க நகை தனியா பணம் தனியா பிரிச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒழுக்கம் உன் மனதில் உரண்டு படுக்குது உண்மை நடுக்கம் உயிர் வரையில் புரட்டி எடுக்குது உன்னை நாணயம் அதனிடம் மானிடம் ஆமாம், எங்க எல்லாரும் அவசரமா சும்மா அப்படி கொள்ள அடிக்கவா? சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணா எனக்கு. இப்போ எங்க போறீங்க? தியேட்டருக்கு தானே? ஆமா. தியேட்டருக்கு இருக்க எஸ்ஐ கேஸ்லேருந்து உங்களை எல்லாம் தப்பிக்க வைக்கவா? என்னண்ணா வந்ததுலேருந்து பயங்கர காமெடி பண்றீங்க. நான் என்ன சந்தானமா? இல்லை வினய், நான் டியூட்டிக்கு போயிட்டு இருந்தேன். அண்ணே அண்ணே நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? இல்ல குடிக்க சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் கொள்ளடிக்கு தான் போறீங்கன்னு. வினய், சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்லா நடிக்க கத்துக்கிட்டீங்க எஸ்ஐ. குட். எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க எல்லாரும் போட்ட பிளான், இப்போ எங்க போறீங்க, உங்களுக்குள்ள என்ன ஷேர், ஐ நோ இட் ஆல். அண்ணே என்னண்ணே லேட் ஆச்சுண்ணே, வண்டியில இருந்து சரக்குலாம் இருப்ப இறக்கணும்ண்ணே. இப்போ அந்த வண்டிக்குள்ள சரக்கு இல்லைங்கிறது கூட எனக்கு தெரியும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியலண்ணா. எனக்கு எல்லாமே தெரியும்டா. பிரேம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். சத்தியமா சத்தியமா நான் எதுவுமே சொல்ல. ஐயோ, இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இப்போ அந்த பணம் அந்த தியேட்டருக்கு போகல. ஐயோ, அப்போ பணம் தேட்டர் போலையா? எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? நானும் பணத்துக்காகத்தான் சஞ்சனா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் ஃப்ரெண்டா. रेस्टरूम एंगा? क्लासरूम ऑन द लेफ्ट। आजकल पुलिस का प्रॉब्लम ज्यादा हो गया है। हाँ जी, मुझे भी पता है। थिएटर का पैसा मत भेजो। हाँ, जैसे हमने पहले बात की थी, अच्छा। वैसे पैसा बदल लेंगे। उसकी गारंटी मैं लेता हूँ। आप फिक्र मत करिए। தியேட்டருக்கு பணம் வருதுங்கிற விஷயம் போலீஸை தசை திருப்பறதுக்காக செய்கிற ட்ராமா. தியேட்டரை சுற்றி போலீஸ் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் சஞ்சனாவோட அப்பாவுக்கும் தெரியும். இன்னும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனா டீ கடையில் பாருங்க, தியேட்டர் வாசல், ஓவர் பிரிட்ஜ். ஷிட், இது ஸ்பெஷல் ஸ்குவாடா இருக்கும். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? யோசிச்சா நான் தான் யோசிக்கணும். 1 5 பிரிக்கிறது பெருசா, இல்லை 4 5 பிரிக்கிறது பெருசா? சொல்லு.
சரிண்ணா, இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? நாளைக்கு மத்தியானம் தான் பணம் வண்டி வருது. அதுக்கு பாதுகாப்பாக இன்னொரு வண்டி வரும். பிரேம், நீ என்ன பண்றன்னா சூப்பர். கணேஷ், நான் உள்ள முந்துட்டேன். இனிமேல என் கண்ட்ரோல் தான். Come on. மங்காத்தாடா. பிரேம், நெக்ஸ்ட் சிக்னல் ரெடி தானே? 2 வண்டி பிடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். Come on, baby. வண்டி போகுதுப்பா, சீக்கிரம் போப்பா. பாக்குறல்ல, முன்னாடி வண்டி போயிட்டு இருக்குல்ல. பக்கத்து சிக்னல் ஓபன் பண்றேன், ரெடியா இரு. நான் பிறந்ததுலேருந்தே ரெடிடா. எங்கப்பா செக்யூரிட்டி காணோம்? வினய், 2 வண்டியும் பிரிச்சாச்சு. Vinay, we are set. இது நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. வண்டி எங்கே நிறுத்த வேணாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அதான் ரீச் ஆகலையே. ஏய் சுமன், என்ன நீ ரெடியா? குட். ஏய் போலீஸ், பேப்பர்ல எடுத்து வை. रोको रोको, गाड़ी रोको. चलो चलो, आपका पेपर दिखाओ. கரெக்டாக தான் இருக்கு சார், வரேன் சார்.
சார் சார் क्या प्रॉब्लम है यार मैं बात कर लूंगा यार டேய் வந்தாச்சுடா எல்லாம் ஓகே எல்லாம் ஓகேடா எல்லாம் ஓகே ஓகே வா சீக்கிரம் அண்ணா ஓகேண்ணா வந்தாச்சா? போ 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 வாடா குடு குடு குடி குடி குடு குடு டேய் சீக்கிரம் அப்பா ச்சே மிரட்டிட்டீங்க போங்க செம்ம பிளானு தப்பு அண்ணா தம்பி தேங்க்ஸ். என்னம்மா பைக் ஓட்டுறாரு மச்சி சான்ஸே இல்ல அது அப்பா எனக்கு அல்லு விட்டுருச்சு